ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஃபார்முலா 4 ரேஸ் காரை வந்துட்டு நம்ம இங்க பாக்குறோம். இந்த காரை உருவாக்க 60 to 70 lakhs சாலிடா செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இந்த கார்ல என்னதான் இருக்கு வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கார் வந்து கம்ப்ளீட்டா மோனோகாக் சேசிஸ்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ காரோட வெளிப்புறம் எல்லாமே பார்த்தோம்னா காம்போசிட் கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டான மெட்டீரியல், ஃபாஸ்டா போகிறதுக்கு உதவும். நார்மலா ஃபார்முலா ரேஸ் கார்ஸோட டிசைன் பார்த்தோம்னா ஓப்பன் வீல் லே அவுட்ல தான் கொடுத்துருப்பாங்க. FIA சர்டிஃபைட் கிராஷ் டெஸ்டட் சேசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து நம்ம பார்க்கும்போது இங்க நோஸ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிராஷ் அப்ப இம்பாக்ட் ஆச்சுன்னா இது வந்து அப்சர்வ் பண்ணிடும். டிரைவருக்கு அந்த இம்பாக்டை வந்து கொடுக்காது. கிராஷ் ஆகும்போது இந்த ஃப்ரண்ட் விங்க நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் அதை பாக்குறோம். இதை வந்து அப்படியே கழட்டிட்டு மாட்டிக்கலாம் நம்ம. ஸோ சஸ்பென்ஷன் பாக்குறோம். இதுல வந்து புஷ் ஆர் புல் ராட் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப எக்ஸ்போஸ்டா இருக்கும். ஏரோடைனமிக் எஃபிஷியன்சி அண்ட் பேக்கேஜிங்காக இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து F1 கார்ஸ்ல இருக்க மாதிரி காக்பிட். டிரைவர் வந்து இது மேல ஏறி இதுல உட்காந்துக்கலாம். பிளஸ் இது மேல கொடுத்துருக்கிறது வந்து ஹாலோ. நார்மலா F1 கார்ஸ்ல எல்லாம் பாக்குறோம் டிரைவருக்கு அடிபடாம இருக்கிறக்காக, டெப்ரிஸ் எல்லாம் எதுவும் அவர் மேல விழுகாம இருக்கிறக்காக, அவர் பாதுகாக்கிறதுக்காக இந்த ஹாலோ கொடுத்துருக்காங்க. காரே கவிழ்ந்தாலும் அவருக்கு வந்து எதுவும் ஆகாத மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா சைட் பார்ட்ஸ். ஸோ சைட் பார்ட்ஸ் இங்க வந்துட்டு ஏர் வென்ட்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர் வந்து இங்க தான் இருக்கும். ஸோ ரேடியேட்டர் கூலிங்காக இந்த ஏர் வென்ட்ஸ் வருது. ஸோ இது நம்ம மேல பாக்குறது வந்து ஏர் பாக்ஸ். இது வந்து என்ஜின் கவர். இதுக்குள்ளதான் வந்து என்ஜின் இருக்கு. ஸோ என்ஜின் பிரீத் பண்ணோம்னா ஏர் வந்து இதுக்குள்ள போய் ஏர் பேக்ஸ்குள்ள வழியா தான் ஏர் வந்து உள்ள போகும். என்ஜின் பொறுத்த வரைக்கும் 1.3 லிட்டர் ரெனோவோட 4 சிலிண்டர் இன்லைன் என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. which produces out of 160 HP to 180 HP of power வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 0 to 100 km/h வந்து 6 செகண்ட்ஸ்குள்ள அடிக்குது. ஸோ இந்த காரோட டோட்டல் வெயிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 570 இருந்து 600 kg ஆஃப் வெயிட்ல வந்து இருக்கு. ஸோ இது வந்து F4 காரோட ரியர் விங். நார்மலா F1 கார்ஸ் எல்லாம் DRS டிராக் ரிடக்ஷன் சிஸ்டம் இருக்கும். இதுல வந்து அது கிடையாது. பட் ஆனா ஏரோடைனமிக்கலா காரை வந்து முன்னாடி புஷ் பண்றதுக்கான ஒரு டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பாக்குறோம் லைட்ஸ். விசிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி லைட்ஸ் வந்து இதுல வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கார்லயும் பார்த்தோம்னா ஃபார்முலா 1 கார்ல வர மாதிரி ஸ்டீரிங் வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பட்டன்ஸ் இதுல இருக்கு. ஸோ பிட்டு, ஸ்டார்ட், ஸ்டாப், இந்த மாதிரி ஏகப்பட்ட பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடியே பார்த்தோம்னா இங்க வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கியர் சேஞ்ச். இது வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பின்னு, அதாவது என்ஜின்லயும் காக்பிட்குள்ளேயும் வந்துட்டு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சிடென்ட் சமயத்துல இதை புஷ் பண்ணி இழுத்தா ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஒர்க் ஆகும். ஸோ சீட்டு கீழே பார்த்தோம்னா பெட்ரோல் டேங்க் வந்து வச்சிருக்காங்க. இதுல வந்து மொத்தமா 2 டைப்ஸ் ஆஃப் டயர்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. ட்ரைக்கு வந்துட்டு ஸ்லிக் டயர்ஸும், வெட்டுக்கு வந்து வெட் டயர்ஸும் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ ரேஸ் முடிச்சு காரோட வெயிட் வந்து செக் பண்றாங்க. ஸோ இது மினிமலா வந்து ரேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 580 kg ஆஃப் வெயிட் இருக்கணும். சப்போஸ் அந்த வெயிட் இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க.